எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குட் நியூஸ். எஸ், உங்களுக்கு வந்துட்டு ஒரு அழகான குட் நியூஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அது ரொம்ப சர்ப்ரைசிங்காகவுமே உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ நான் வந்து ஒரு சர்ப்ரைசிங் நியூஸ்ன்னு கூட நான் அதை சொல்லுவேன். ஸோ வந்து பார்ப்போம் என்ன ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. So pile number 1 வந்து இந்த image. Okay. Pile number 2 இந்த image. Okay. So இந்த 2 இமேஜ்ல உங்களுக்கு எது சூஸ் பண்ணணுமோ டெஃபினட்டா அதுக்கான பைலை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் ஆகும்னா நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் டைம் ஸ்டாம்ப் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான குட் நியூஸ் என்னன்னு பார்ப்போமா? நியூ பிகினிங். A new adventure awaits. Embrace it and live your dreams passionately. ஸோ வெரி குட் நியூஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபைனலி வந்து ஒரு அழகான ஒரு பிகினிங் வரப்போகுது. அதாவது உங்கள் லைஃப்பில் ஒரு புது அட்வென்ச்சர்ஸ். இது வரைக்குமே வந்து உங்கள் லைஃப்பில் ரொம்ப டல்லாக டே டு டே லைஃப் அப்படியே போயிட்டே இருக்கும். எந்த ஒரு அட்வென்ச்சர்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ இனி வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான அட்வென்ச்சர்ஸ், டிஃப்ரெண்ட்டான சர்ப்ரைசஸ் எல்லாமே வந்து உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ உங்களோட ட்ரீம்ஸ், ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களோட ட்ரீம்ஸ் கோல்ஸ்ன்னு இருக்கு. அது வந்து அந்த ட்ரீம்ஸை வந்து பேஷனேட்டாக நீங்கள் வந்து ஃபுல்ஃபில்டோட வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வருது. ஸோ இந்த நியூ பிகினிங் உங்களுக்கு எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1, ஐ திங்க் இது பார்க்குறப்பவே வந்து ஒரு குட் நியூஸாக இருக்கும் தான் எனக்கு தோணுது. டெஃபினெட்லி இது ஒரு குட் நியூஸ் தான். Okay. Page of Sword. Okay, Hermit. High Priestess. Okay. Fine. See, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து தொடங்குங்க. அதாவது இனிமேல் வந்து நீங்கள் அமைதி நோக்கி போவீங்க. இவ்வளோ நாளாக வந்துட்டு ஒருத்தவங்க உங்ககிட்ட ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா திருப்பி சண்டைக்கு போகிற மாதிரி, ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி, அப்படி போராடுற மாதிரி ஒரு பேஷன் வச்சுருந்துருப்பீங்க. அதாவது அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருக்கும். பட் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நியூ லைஃப்பில் நீங்கள் ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவலி அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து அதிகமாக வந்து நீங்கள் எடுத்துக்குவீங்க. அதாவது கம்ப்ளீட்டாக வந்து ஸ்பிரிச்சுவலி நீங்கள் போயிடுவீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் பீப்புளை வந்து கம்ப்ளீட்டாக காட் கட்டிங் பண்ணிடும். ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக வந்து அவங்கள வந்து உங்கள் லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ணிடும். இந்த எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டீப்பாக ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ளார போகிறீங்களோ. பட் ஐ திங்க் வந்துட்டு இந்த கார்ட்ஸ்லேருந்து வெரி ஸ்ட்ராங்காக தெரியுது. பைல் நம்பர் 1 கண்டிப்பாக உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டிவைன்ல இருந்து ஏஞ்சல்ஸ் வரைக்கும் உங்களோட ஹையாக கனெக்ட் ஆவாங்க. அவங்களோட ப்ரெசன்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். சரி, அதுக்கு தான் இந்த ஒரு இது அழகாக வந்துருச்சு. சி, பீஸ்ஃபுல். அதே மாதிரி உங்களோட ஃபேமிலியில் பல பிரச்சனைகள், போராட்டங்களாக இருக்கும், டெய்லியும் சண்டையாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கண்டிப்பாக வரும். பிரச்சனைகள், சண்டைகள் குறையும், மன அமைதிகள் நிறைய கிடைக்கும். உங்களுக்குள்ள மனப்போராட்டங்கள், மனக்குழப்பங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எஸ், அதுவுமே ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளார போயிட்டீங்க அப்படின்னா எல்லாமே கம்மியாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அண்ட் அதே சமயம் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அது இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸாக இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நாளாக வந்து நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சிரும். ஏன் என் வேண்டுதல் நிறைவேறலை,
நான் எவ்வளவோ வேண்டியிருக்கேன், எவ்வளவோ மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஏன் அது நிறைவேறல அப்படின்ற கேள்வி வந்து உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா எஸ், அதுக்கான பதில் வந்து கிடைச்சிரும். இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரின்னு நான் சொல்லுவேன். எந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கு, எப்படி வந்து நம்மளோட வேண்டுதல் ஸ்டாப் ஆச்சு அப்படிங்கிற எல்லா கேள்விக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து உங்களோட லைஃப் அப்படியே மாற்றக்கூடிய ஒரு விஷயம், பாசிட்டிவ்லி. ஓகேங்களா? உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் வந்து மாறுங்க. அது ரிலேட்டடான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏன் என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை அப்படின்ற ஒரு கேள்விக்கான ஒரு பதில், ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல இப்ப கரண்ட்லி என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல. உங்களை சுத்தி என்ன நடக்குது, உங்களுக்குள்ளார என்ன நடக்குது, எதுவுமே தெரியாம இருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு தெளிவான பதில் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து இனிமேல் யோசிக்கிற விதங்களே வேற மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். இவ்வளோ நாளா வந்து ஒரே பார்வையிலே பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரே கோல் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டே இருக்கீங்களே தவிர வரக்கூடிய நிறைய இடையில வர நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கட்டும், நிறைய சேஞ்சஸ், அதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கல இது வரைக்கும். பட் இனிமேல் வந்து உங்களோட திங்கிங் ப்ராசஸே டிஃப்ரெண்டா இருக்கும். இவ்வளோ நாளாக எப்படி யோசிச்சுட்டு எல்லாம் பிளான் பண்ணீங்களோ இனி எல்லாமே வேற விதமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு சில ரிலேஷன்ஸ் இருப்பாங்கல்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும் அவங்கள வந்து நீங்கள் திருப்பி மறுபடியும் அவங்க டாக்ஸிக்குன்னு தெரியும், அவங்க உங்கள் எனர்ஜியை எடுக்கிறாங்கன்னு தெரியும். பட் ஸ்டில் அவங்கள வந்து நீங்கள் அவங்களோட ஒன்று சேரணும், அவங்களோட வந்து பழையபடி நீங்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்கும். பட் இனிமேல் வந்து அவங்கள விட்டு விலகி போனாதான் நமக்கு நிம்மதி, நமக்கான கம்ப்ளீட் பீஸ்ஃபுல்னஸ்ங்கிறது அவங்கள விட்டு தள்ளி இருந்தாதாங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நீங்களே ஸ்ட்ராங்காக டெசிஷன் எடுத்துருவீங்க. எந்த ஒரு பர்சன், எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னு கேட்டீங்களோ அது வேண்டாம், அது நமக்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு அதை ஏத்துக்கிற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துடும், ஸ்ட்ராங்கா வந்துடும். ஓகேங்களா? அண்ட் இனிமேல் வந்து நீங்க பைல் நம்பர் 1 ரொம்ப உங்களோட ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஷார்ப் ஆகும். இவ்வளோ நாளாக வந்துட்டு உங்களுக்கு ஆசைகள் இருக்கும், பட் ஆனால் அதில் வந்து அவ்வளோக்கும் கவனங்கள் செலுத்தி இருக்க மாட்டேங்க. ஓகே, நடக்கிறப்ப நடக்கட்டும் அப்படின்னு கிவ் அப் பண்ணியிருக்கலாம். பட் இனிமேல் வந்துட்டு ரொம்ப ஒரு விஷயத்துலையுமே வந்து நீங்கள் அதிகமாக கவனத்தை எடுத்துக்குவீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப குட் நியூஸ் ஆக்சுவலி. இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு சில பேர் ரிசீவ் பண்ணத்தான் போறீங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், இல்லைனா வந்து உங்களோட வாழ்க்கை அனுபவங்கள் இருக்கும்ல, அதில் வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. அதை வச்சுட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக வராங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக வராங்க, அவங்களுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்சஸ் வச்சு அட்வைஸ் பண்ணுவீங்க. அவங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட், மென்டல் சப்போர்ட்டாக இருப்பீங்க. ஸோ அது மூலயமா பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கக்கூடிய அந்த பர்சனோட லைஃப்பில் ஒரு பிரைட்னஸை நீங்கள் கொண்டு வருவீங்க, ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக. இது மூலயமா நீங்கள் நிறைய பிளெஸ்ஸிங்ஸை வந்துட்டு ரிசீவ் பண்ணுவீங்க. அந்த அத்தனை பிளெஸ்ஸிங்ஸுமே வந்துட்டு உங்களோட லைஃப்பில் அவ்வளோ அழகாக சீக்கிரமாகவே முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும். குயிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சொல்லுவேன். குயிக்கான ஒரு க்ரோத் இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செல்ஃபிஷாக இல்லாமல் ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறீங்களோ. சரி, செல்ஃபிஷாக இருக்கணும், பட் அது யார்கிட்ட இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இனி வரக்கூடிய அந்த ஒரு புது வாழ்க்கையில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட உள்ளுணர்வு தான் வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸும் உங்களுக்கான ஒரு ஹெல்ப்பருன்னு நான் சொல்லுவேன். ஒரு நாளுமே வந்து உங்களோட உள்ளுணர்வு வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜஸை கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துக்கு போ, இவங்க கிட்ட பேசு அப்படின்னு சொல்லும், உங்க மனசு சொல்லும். அண்ட் ஒரு சில டைம்ல வந்து இவங்க கிட்ட பேசாத,
இவங்க கிட்ட வந்துட்டு அந்த இடத்துக்கு போகாத, இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணாத. ஸோ உங்களோட டே டு டே லைஃப்ல வந்து உங்களோட உள்ளுணர்வை வந்து கைட் பண்ணும். அதை வந்து கேளுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்துட்டு நீங்கள் உங்கள் உள்ளுணர்வை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி, டிவைனோட ஹெல்ப், சப்போர்ட், லவ் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஸோ வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஹை ப்ரிஃபரன்சஸ் நீங்கள் கொடுக்கணும். உங்களோட லைஃபோட அந்த பேஸே வந்து இனிமேல் ஃபியூச்சரோட பேஸே வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். ஓகேங்களா? அண்ட் வந்து வெரி சூன் வந்து உங்களுக்கு உங்களோட ஆன்சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், டிவைன், அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கும், ஸ்ட்ராங்கான மெசேஜ். அந்த மெசேஜ் உங்கள் வாழ்க்கையை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றும், அழகாக மாற்றும். நான் சொன்ன மாதிரி என்ன பிரச்சனை, எங்கே எதுன்னு எல்லா கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸ்பிரிச்சுவலி கொடுப்பாங்க. ஓகேங்களா? வெரி பாசிட்டிவான ஒரு மெசேஜ் தான். அண்ட் நீங்கள் வந்து ஜாப் ஆஃபருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிப்ளை வரும், பாசிட்டிவ் மெசேஜஸ் வரும். சர்ப்ரைசஸ், கண்டிப்பாக சர்ப்ரைசஸ் இருக்கு. அது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத டைமில் வரும். ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களோட இன்ட்யூஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆக்சுவலி யூஆர் வெரி பிளெஸ்ட். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, யூஆர் வெரி வெரி பிளெஸ்ட். சரி, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இப்போ உங்கள் ஃபேமிலி கிட்ட இருந்தோ இல்லை உங்களோட சிப்ளிங்ஸ் யார்கிட்ட இருந்தோ அந்த ஒரு உண்மையான அன்பு நான் வந்து எதிர்பார்க்குறேன். இவ்வளவு நாளாக வந்து நான் தான் அவங்களுக்கு அன்பு கொடுத்தேன், ஆனால் அவங்க எனக்கு திருப்பி கொடுக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே ப்ராப்பரான அன்பை வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்துட்டு உங்களை யாருக்குமே உங்களை பிடிக்கல, யாருமே உங்களை லவ் பண்ணலை, அஃபெக்ஷன் உங்கள் மேலே வைக்கலன்னு நினச்சிங்க அப்படின்னா இனிமேல் எல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. நீங்களே வந்து யூ ஃபீல் லைக் யூ ஆர் லவ்ட் பை பீப்புள், பை டிவைன். ஆனால் அதே மாதிரி ரொம்ப சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு அந்த எமோஷ்னல் இன்னர் சைல்டு ஹீலிங், எமோஷ்னல் ஹீலிங்கிறது ரொம்ப தேவை. அது வந்து கிடைக்கும் உங்களோட இந்த நியூ லைஃப்பில் வந்துட்டு அது அருமையாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 1, எனக்கு என்னமோ இந்த ஒரு நியூ பிகினிங்கிறது ரொம்ப 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 அருமையாக இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே இது ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஓகேங்களா? இந்த புது வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே வந்துட்டு கிடைக்கும், ஒன்னொன்னா வந்து கிடைக்கும். ஹெல்த் வைஸ்மே வந்துட்டு ஒரு ஒரு நல்ல அமைதியாக இருக்கும், மன அமைதிகள் நிறைய கிடைக்கும். அண்ட் அதே சமயம் வந்து சேலஞ்சஸ் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் சேலஞ்சஸ் வந்தாலும், ஒரு சில நெகட்டிவிட்டி பீப்புள் வந்து உங்ககிட்ட வந்து திணிக்கணும்னு நினச்சாலுமே அதுக்கான ஒரு சொல்யூஷன் டெஃபினட்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா இருக்குது. பைல் நம்பர் 1, நியூ பிகினிங் இஸ் வெரி குட். டெஃபினெட்லி இது உங்களுக்கு ஒரு குட் நியூஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இந்த குட் நியூஸை ரிசீவ் பண்ணதோடு இல்லாமல் நீங்கள் வந்து அழகாக அதுக்கான அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னென்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லைஃப்க்கு என்னென்ன பண்ணணுங்கிறதுக்குமே நீங்கள் ரெடியாக இருக்குங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளஸ்ட். பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ், உங்களுக்கான குட் நியூஸ். சீக்ரெட் அட்மைரர். Someone has deeper feelings for you than they are letting on. Okay, this is actually super good news. Okay, சீக்ரெட் அட்மைரர் இருக்காங்க. someone வந்து உங்களை சீக்ரெட்டாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு என்னன்னு பார்ப்போம். சரி, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு க்ரீன் சிக்னல் வந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. உங்களோட வேண்டுதல் வந்து கண்டிப்பாக பலிக்கும். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நிறைய வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பலிக்கும். அது சிங்கிளாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, ஆல்ரெடி மேரிட்னாலுமே சரி, நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்கு பலிக்கும். Okay. So pile number 2, ஆக்சுவலி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கார்டே வந்திருக்கு இந்த டைம். ஸோ எக்ஸ்ட்ரா மெசேஜஸ் ஆல்சோ உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எஸ்,
சரி, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்துட்டு இப்போ கரண்ட்லி உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல், ஒரு லவ் இல்லாமல், இப்போ நீங்கள் மேரிட்னா ஜஸ்ட் ஒரு லவ் இல்லாமல் இருக்கீங்க, ஒரு மாதிரி ஹோப்லெஸ் இல்லாத மாதிரி இருக்கு. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா கூட, அதே சமயம் வந்து நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்க அப்படின்னாலுமே எதிர்காலத்தை நினச்சி பயங்கள் இருக்கு. மேரேஜ், ரிலேஷன்ஷிப்ஸ் இதை நினச்ச ஒரு பயங்கள் இருக்கு. இப்படியே தனிமையாகவே இருந்துருமோ அப்படின்ற ஒரு கவலைகளும் இருக்குது. டூ மச் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குட் நியூஸ் என்ன அப்படின்னா, எஸ் சிக்னல். எல்லாம் மாறும். உங்களோட ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நீங்கள் வச்ச வேண்டுதல்கள் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்குமே என்னை பிடிக்கல, யாருமே என்னை லவ் பண்ணலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? ஸோ சம்ஒன் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டாக வந்து ஒரு சில பேர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலைனாலுமே உங்களை சைலண்டாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்ககிட்ட எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது யாருன்னு தெரியும். பாயிண்ட் நம்பர் 2, அது யார் அந்த பர்சன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஆனால் வந்து அவங்க ஏன் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலைங்கிறதுமே உங்களுக்கு தெரியும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் யாருன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா உங்களோட உள்ளுணர்வு கரெக்டான டைமில் வந்து கைட் பண்ணும் அது யார், என்ன பர்சன் அப்படின்னு. அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஆல்ரெடி இருக்கிற பர்சன் தான், தெரிஞ்ச பர்சன் தான். ஓகேங்களா? ஸோ அது யார் அப்படிங்கிறது வந்து அது தெரிஞ்சதுக்கப்புறம் யூ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன் அப்படின்னா, பிகாஸ் ஒன் சைடாக வந்துட்டு நீங்களுமே அந்த பர்சன் மேலே ஒரு தாட் இருந்திருக்கு, ஒரு க்ரஷ் இருந்திருக்கும், அண்ட் ஒரு க்ளோஸ்னஸ் பாண்ட் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட க்ரஷ்ஷே உங்களோட லைஃப் பார்ட்னராக வரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சம்ஒன் வந்து உங்களை லவ் பண்ணுறாங்க, சீக்கிரட்டாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வருவாங்க, ஒரு ப்ரொபோசலோட அழகாக வருவாங்க. ஓகேங்களா? உங்களோட இப்போ ரொம்ப நாளாக வந்துட்டு சிங்கிளாக இருந்துட்டு ரொம்ப தனிமையான ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா எஸ், அந்த தனிமையான அந்த ஒரு ஜேர்னி எண்ட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் அந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஸ்டம் இருக்கும், நல்ல ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும், அண்ட் ஷார்ப் மைண்டாக இருப்பாங்க, அண்ட் ஸ்மார்ட் ஒர்க்கர் கண்டிப்பாக, அண்ட் குயிக் டெசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அண்ட் வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கலாம், அவங்க ஒரு ஹீலராக கூட இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஹீலிங் ப்ரொஃபஷன்ஸில் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் உள்ள ஒரு பர்சன் கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட எமோஷனல் மென்டல்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த பர்சன் ஒரு வாட்டர் எனர்ஜியாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. வாட்டர் சைன் பாசிபிள். அண்ட் ஆல்சோ வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு எல்டர் சைல்டாக இருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து அந்த ஃபேமிலியை வந்து அவங்க தான் ரன் பண்ணுற, அதாவது அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். கம்ப்ளீட்லி ஃபேமிலி லவ்டு பர்சன் தான் இந்த பர்சனுக்கு. வந்து அவங்களோட குடும்பம் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி ரொம்ப ரெஸ்பெக்டிவாக இருப்பாங்க. ஃபேமிலி எப்படின்னு வந்துருச்சுன்னா ஃபேமிலிக்காக நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணுவாங்க, நிறைய ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன்ஸ்லாம் கூட எடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ரொம்ப வந்து ஒரு எமோஷ்னலி மெச்சூர்டாக இருப்பாங்க. உங்களை விட கண்டிப்பாக ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை பார்த்துட்டு வந்த பர்சனாக தான் இருப்பாங்க அவங்க. ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்டராக இருக்க சான்சஸ் இருக்கு, உங்களை விட ஒரு ஏஜ்டு பர்சனாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களை விட ஒரு கம்மியான வயசு இருந்தாலும் அவங்களுக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அது நிறைய சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துருக்கோம். வாழ்க்கையோட அந்த ஒரு அனுபவங்கள் எல்லாமே, நிறைய விஷயங்கள் எல்லாமே சின்ன வயசுலேயே அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட வயசு கம்மியாக இருந்தாலும் நல்ல ஒரு வாழ்க்கை எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் நல்ல திறமைகள் இருக்கும், நிறைய விஸ்டம் இருக்கும், அவங்களுக்கு அழகாக கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வெரி ஸ்ட்ராங் எனர்ஜி, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜி.
அண்ட் அந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா யாருன்னு தெரியும், அவங்க உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு தைரியம் இல்லாமல் இருக்கீங்க, ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு குழப்பங்கள் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே தீரும். அந்த பர்சன் வந்துட்டு நீங்கள் உங்களை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாகவும் அவ்வளோ ஒரு போல்டாகவும் உங்களை மாற்றுவாங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு விஷயத்துக்குமே மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க. மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவங்களோட கைட்லைன்ஸில் நீங்கள் இருக்கீங்க. ஒரு முடிவுகளும் எடுக்கிறீங்க. ஆனால் இனிமேல் வந்துட்டு உங்களை நீங்களே உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணும் அப்படின்னு அழகாக உங்களுக்கு கைட் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாகவுமே இருப்பாங்க. ஆக்சுவலி அந்த பர்சன் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நீங்கள் ஸ்ட்ராங்காக கேளுங்க. அது கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் உங்களுக்கு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அப்போது அது டெஃபினட்டாக கரெக்டாக இருக்கும். மேபி நீங்கள் அந்த டைமில் அதை ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொன்ன மெசேஜஸ் 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? வெரி கேரிங் பர்சன். அவங்க லைஃப்பில் ஒரு நிறைய ஒரு சேலஞ்சஸை தனியாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுமே ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இப்போ இருக்கலாம். எல்லாருமே கொஞ்சம் அந்த பர்சன் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ நல்ல மணி மைண்டட் பர்சன், நல்ல ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க, ஓகேங்களா? சி இவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வரும், ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு ஃபவுண்டேஷனே உங்களோட என்ன சொல்கிறது, உங்கள் வாழ்க்கையோட ஃபவுண்டேஷனே வீக்காக இருக்குது. எதிர்காலத்துக்கு நீங்கள் என்னென்னலாம் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே வீக்காக தான் இருக்குது. எனி டைம் அது அப்படியே உங்களை கையை விட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பர்சன் வந்த அப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்களுக்குள்ளாரையுமே சரி நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது யார் இந்த பர்சன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வெரி சூன் தெரிய வரும். ஒரு சில பேருக்கு 100% அவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சதுனாலுமே ஃபைனல் கன்ஃபர்மேஷனுங்கிறது ஒரு கிடைக்கும், உங்களுக்கு வெரி சூன் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்களுமே கொஞ்சம் கம்யூனிகேஷனில் கொஞ்சம் நல்லா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் மைண்டடாக இருங்க, ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்காதீங்க. பி எக்ஸ்பிரசிவ். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எஸ் நீங்களும் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. டெஃபினட்டாக அது ஒரு குட் நியூஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பர்சன் உங்கள் வாழ்க்கை அழகாக மாற்றுறாங்க, எல்லாமே உங்களோட க்ரோத்துக்கு ஒரு காரணமாக இருக்காங்க அப்படின்னா எஸ் திஸ் இஸ் டெஃபினெட்லி குட் நியூஸ். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் யார் அந்த பர்சன் அப்படிங்கிறது வெரி சூன் உங்களுக்கு தெரிய வரும், ஓகே? ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.